தாங்கிக்க முடியல அக்ஷயா. அதான் மொத்தமாக நாமினேட் பண்ணி அமைச்சிட்டாங்களா? அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. உங்க மேலேயும் கோவம் வந்துச்சு அன்னைக்கு எதுக்கோ. அப்புறம் நான் உங்களை கேட்டேன். பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வரல. கண்டிப்பாக நிக்சன் இருக்கிற வரைக்கும் ஐஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா சொல்கிறாங்க. ஆனாலும் கண்டிப்பாக ஐஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிக்சன் இருந்தாலும் வெளியே போனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அன்னபாரதி உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நான் இருந்ததே அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததே ஒரு 6 நாள் தான். அந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க. கொடுக்கும்போது நானும் வந்து அது தப்பாக இருக்காதுன்னு நினச்சி ஒரு தப்பு பண்ணிட்டேன். நானும் ரெட் கார்டை கொடுத்துட்டேன். ஆனால் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய மிஸ்டேக்கு. வெளியே போனோன்னே எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. அதே போல் எரிக்டாகி வெளியே போகிற நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த தான் சொல்கிறீங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி சம்பவம் நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அவன் மேலே திணிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சோன்னா மாயாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு, அசிங்கமாக போச்சு. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. பிரதீப்னால தான் எல்லாருமே இப்போ வெளியேறி போனாங்க. மாயா ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த புள்ளிக்கங்கோட தலைவி அவங்க தான். அவங்கள எப்போ காலி பண்ணுறது? காலி பண்ணிடுவோம் இன்னைக்கு.